ஒரு உண்மை சொல்லட்டுமா? நீங்கள் இப்போது இருக்கும் அதே நிலையில் இருந்தால் இன்னும் 10 ஆண்டுகள் ஆனாலும் உங்களை யாரும் மதிக்கப் போவதில்லை. ஏன் தெரியுமா? நீங்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு தேவைப்படும் பொருளாக மாறிவிட்டீர்கள். ஒரு மரியாதைக்குரிய மனிதராக இல்லை. நீங்கள் இல்லை என்றால் அவர்களுக்கு சில வேளைகள் கெடலாம், ஆனால் அவர்கள் இதயம் வலிக்காது. இது எவ்வளவு பெரிய அவமானம் என்று உங்களுக்கு புரிகிறதா? இந்த உலகம் யாரை கொண்டாடுகிறது என்று கவனித்திருக்கிறீர்களா? யார் ஒருவன் தன்னை தரம் தாழ்த்தி கொள்ளாமல் எப்போது விலக வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்கிறானோ அவனைத்தான் உலகம் அண்ணாந்து பார்க்கும். ஒரு ராஜா எப்போதுமே மக்கள் கூட்டத்தில் நின்று கொண்டிருக்க மாட்டான். அவன் தூரத்தில் இருப்பதால் தான் அவனுக்கு அந்த சிம்மாசனமே கிடைக்கிறது. நீங்களும் அந்த சிம்மாசனத்தை அடைய வேண்டுமானால் முதலில் உங்கள் அதிகப்படியான இருப்பை எரித்து சாம்பலாக்க வேண்டும். இன்று நான் சொல்லப்போகும் இந்த 5 இடங்கள் வெறும் இடங்கள் அல்ல. அவை உங்கள் சுயமரியாதைக்கான அக்னி பிரீட்சைகள். இந்த 5 இடங்களில் நீங்கள் எப்படி புறக்கணிக்க வேண்டும் என்பதை மட்டும் கற்றுக்கொண்டால் உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் உங்கள் ஒரு பார்வைக்காக ஏங்கி தவிப்பார்கள். குறிப்பாக அந்த 5வது இடம். அங்கே நீங்கள் காட்டும் மௌனம் ஒரு 1000 போர் வீரர்களின் வாளை விட கூர்மையாக இருக்கும். இந்த 5 இடங்களை பற்றி நான் சொல்லப்போகும் தகவல்கள் உங்கள் சுற்றியுள்ள மனிதர்களின் முகத்திரையை கிழிக்கும் உண்மைகள். ஆனால் இதை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயிரை கொடுத்து நேசித்த அல்லது மதிக்க துடித்த ஒரு நபர் உங்களை ஒரு முறை கூட மதிக்காமல் எப்படியும் இவன் நம்மளை விட்டு போக மாட்டான் என்று நினைத்து அலட்சியப்படுத்திய தருணம் உண்டா? அப்படி யாராவது உங்கள் சுயமரியாதையை சீண்டி இருந்தால் அந்த வலி என்னவென்று உங்களுக்கு தெரியும். அந்த வலியை நீங்களும் அனுபவித்திருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அந்த வலியை நான் கடந்து விட்டேன் என்று பதிவிடுங்கள். உங்கள் கமெண்ட் அதே வழியில் இருக்கும் வேறொருவருக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தரும். அதேபோல் இந்த வீடியோவில் சொல்லப்படும் உண்மைகள் உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினால் இந்த வீடியோவிற்கு இப்போதே ஒரு லைக் செய்யுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை சரியான நபர்களிடம் கொண்டு சேர்க்கும். உங்கள் மதிப்பை குறைக்கும் அந்த முதல் இடம். உங்களை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்கள் கவலைப்படும் அந்த இடம்தான். உங்கள் காதுகளில் விழும் தேவையற்ற விமர்சனங்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் மதிப்பை நீங்களே சிதைத்துக் கொள்கிறீர்கள். சிந்தித்து பாருங்கள். உங்களை விமர்சிப்பவன் யார்? உங்கள் வாழ்வை ஒரு நாளாவது சரிவர வாழ்ந்தவனா? இல்லை. உங்கள் லட்சியத்தை புரிந்து கொண்டவனா? அதுவும் இல்லை. அப்படி இருக்கையில் எவனோ ஒருவன் எதையோ உளறுகிறான் என்பதற்காக உங்கள் தூக்கத்தையும் உங்கள் மன அமைதியையும் உங்கள் இலட்சியத்தையும் ஏன் அடகு வைக்கிறீர்கள்? விமர்சனம் செய்பவன் எப்போதுமே ஒரு பார்வையாளன் மட்டுமே. களத்தில் இறங்கி போராடுபவன் நீங்கள். நீங்கள் ஒரு செயலை செய்ய தொடங்கும் போது உங்களை சுற்றியுள்ள உலகம் 2 விதமாக பேசும். ஒன்று, இது உன்னால் முடியாது என்று உங்களை கீழ்மைப்படுத்தும். இன்னொன்று, இது தேவையா என்று உங்கள் லட்சியத்தை மழுங்கடிக்கும். இந்த 2மே நீங்கள் புறக்கணிக்க வேண்டிய குப்பைகள். நீங்கள் ஒரு ராஜாங்கத்தை உருவாக்கப் போகிறீர்கள் என்றால் தெருவில் கத்தும் நாய்களை கவனித்துக் கொண்டே இருந்தால் உங்களால் சிம்மாசனத்தை நோக்கி நடக்க முடியாது. உண்மை என்னவென்றால் விமர்சனத்தை புறக்கணிப்பது பலவீனம் அல்ல. அது நீங்கள் உங்கள் இலக்கில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதற்கான சான்றிதழ். எவன் ஒருவன் தன் பாதையில் உறுதியாக இருக்கிறானோ அவனை பார்த்து இந்த உலகம் பயப்படும். அந்த பயத்தினால் தான் உங்களை விமர்சனங்களால் நிலைகுலைய வைக்க முயல்கிறது. அந்த வலையில் நீங்கள் விழுந்து விட்டீர்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு தோற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். அன்று முதல் உங்கள் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் ஒவ்வொரு அசைவும் அவர்களின் கைப்பிடிக்குள் வந்துவிடும். நீங்கள் அவர்களின் கைப்பாவையாக மாறிவிடுவீர்கள். இனிமேல் யாராவது உங்களை விமர்சித்தால் பதில் சொல்லாதீர்கள். ஒரு சின்ன புன்னகையோடு உங்கள் வேலையை தொடருங்கள். அந்த புன்னகை அவர்களின் வாயை அடைக்கும். நீங்கள் அமைதியாக வளர வளர உங்களை விமர்சித்தவர்களின் குரல் மெல்ல மெல்ல தேய்ந்து மறைந்துவிடும். நினைவில் கொள்ளுங்கள், ஒரு மகா சிகரத்தை நோக்கி செல்பவன் வழியில் கிடக்கும் கற்களை பொறுக்க மாட்டான். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கிய பயணத்தில் இருக்கிறீர்கள். அதனால் அந்த விமர்சனங்கள் எனும் குப்பைகளை புறக்கணியுங்கள். அந்த இடத்தில்தான் உங்கள் முதல் வெற்றி அடங்கியிருக்கிறது. உங்கள் மதிப்பை படுகுழியில் தள்ளும் 2வது இடம். உங்களுக்கு தொடர்பே இல்லாத, உங்களுக்கு மரியாதை தராத இடங்கள். ஒரு இடத்திற்கு நீங்கள் செல்கிறீர்கள். அங்கே நீங்கள் பேசினாலும் யாரும் கேட்பதில்லை. நீங்கள் ஒரு கருத்தை சொன்னாலும் யாரும் அதை மதிப்பதில்லை. ஏன்? நீங்கள் அங்கிருப்பதே யாருக்கும் தெரியவில்லை என்று உணர்ந்தால் அந்த இடத்திலிருந்து நீங்கள் ஏன் இன்னும் வெளியேறாமல் இருக்கிறீர்கள்? இது உங்களை நீங்களே அவமானப்படுத்திக் கொள்ளும் இடம். இன்றைய இளைஞர்கள் பலரும் தங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்துவிட்டு சில மனிதர்களிடம் அன்பிற்காக கெஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு மனிதன், உங்களை ஒரு பொருட்டாகவே நினைக்காத ஒரு கும்பல் இருக்கும் இடத்திற்கு சென்று அங்கே நீங்கள் ஏன் உங்கள் நேரத்தை வீணடிக்கிறீர்கள்? அங்கே நீங்கள் இருக்கும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த மனிதர்களுக்கு தெரியும், இவனை எவ்வளவு அவமதித்தாலும் இவன் போக மாட்டான் என்று. அவர்கள் உங்கள் மேல் வைக்கும் இந்த நம்பிக்கைதான் உங்களை ஒரு மலிவான மனிதனாக மாற்றுகிறது.
அவர்கள் உங்களை எப்போது வேண்டுமானாலும் மிதிக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் ஒதுக்கலாம் என்ற அதிகாரத்தை அவர்களுக்கு நீங்களே தாரை வார்த்து கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஒன்றுண்டு. நீங்கள் அங்கே போனதால் உங்கள் மதிப்பு அதிகரிக்கப் போவதில்லை. மாறாக நீங்கள் அங்கே இல்லாத போதுதான் உங்கள் மதிப்பின் அருமை அவர்களுக்கு தெரியும். ஒரு வைரத்தை வீதியில் போட்டால் அதை நாய் கவ்விச் செல்லும். அதே வைரத்தை ஒரு பாதுகாப்பான லாக்கரில் வைத்தால் அது பல கோடிகளுக்கு போகும். அதே போலத்தான் நீங்களும். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள், யாருடன் இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் உங்களிடம் மட்டுமே இருக்க வேண்டும். உங்களை மதிக்க தெரியாத மனிதர்களிடம் சென்று உட்கார்ந்து கொண்டு ஏன் என்னை மதிக்கவில்லை என்று அங்கலாய்ப்பது முட்டாள்தனம். அத்தகைய அவமதிப்பு நடக்கும் இடங்களுக்கு செல்லாதீர்கள். அங்கே உங்களுக்கு அழைப்பு இல்லை என்றால் அங்கே ஒரு நாற்காலி காலியாக இருந்தாலும் அதை போய் நிரப்பாதீர்கள். உங்கள் கௌரவம் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் அங்கே செல்வதை நிறுத்தும் அந்த நொடியில் அவர்கள் உங்களை என்ன நினைத்தார்கள் என்பதை விட உங்கள் மீது அவர்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன் இவன் வரவில்லை, ஏன் இவன் நம்மை கண்டுகொள்ளவில்லை என்று அவர்களே உங்களை தேடி வரும் நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். அந்த அவமதிப்பு நடக்கும் இடத்தை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு உங்கள் உயரத்திற்கு ஏற்ற இடங்களுக்கு நகருங்கள். உங்கள் வாழ்க்கையின் மதிப்பை சிதைக்கும் மூன்றாவது இடம் எது? நச்சுத்தன்மை கொண்ட மனிதர்கள் உங்களை சூழ்ந்திருக்கும் இடம். இவர்கள் உங்கள் வாழ்க்கையின் எனர்ஜி வாம்பயர்கள். நீங்கள் இவர்களுடன் 1 மணி நேரம் செலவழித்தாலே போதும், உங்கள் மொத்த தன்னம்பிக்கையும் உறிஞ்சப்பட்டுவிடும். இவர்கள் உங்களை நேரடியாக தாக்கும் எதிரிகள் அல்ல, உங்களின் நண்பர்கள் என்ற போர்வையில் ஒளிந்திருக்கும் பாம்புகள். நீங்கள் ஒரு புதிய முயற்சியை செய்ய துணிந்தால், அதெல்லாம் முன்னால் முடியாதுப்பா என்று ஒரு நெகட்டிவ் பஞ்ச் வைப்பார்கள். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால், அதற்குள் ஏன் இவ்வளவு ஆட்டம் என்று உங்கள் மகிழ்ச்சியை நசுக்குவார்கள். இவர்களை புறக்கணிக்காமல் நீங்கள் எப்போது இவர்களிடம் நியாயம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அப்போதே நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை இவர்களிடம் அடகு வைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இந்த நச்சு மனிதர்கள் எப்போதுமே உங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே வைத்திருக்க விரும்புவார்கள். ஏனென்றால் நீங்கள் வளர்ந்துவிட்டால் இவர்களின் சாதாரண தன்மை இவர்களுக்கே அசிங்கமாக தெரிந்துவிடும். அதனால் உங்களை சுற்றியே ஒரு வலை பின்னி உங்களை சிறைபிடித்திருப்பார்கள். நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கசப்பான உண்மை என்னவென்றால், இவர்களை உங்களால் திருத்தவே முடியாது. இவர்களுக்கு தேவை உங்கள் சரிவுதான். நீங்கள் இவர்களிடம் போய் பேசி ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று விளக்கம் கேட்டால் அவர்கள் அதை உங்கள் பலவீனமாக கருதி இன்னும் அதிகமாக உங்களை வதைப்பார்கள். இவர்களிடம் நீங்கள் காட்ட வேண்டிய ஒரே ஆயுதம் மௌனமும் புறக்கணிப்பும் மட்டுமே. நீங்கள் இவர்களை புறக்கணிக்க தொடங்கும் போது அந்த நச்சு மனிதர்கள் முதலில் அதிர்ச்சி அடைவார்கள். பிறகு உங்களை திசை திருப்ப பல நாடகங்களை ஆடுவார்கள். உங்களை பற்றி புரளிகளை பரப்புவார்கள். நீங்கள் தலைகால் தெரியாமல் ஆடுகிறீர்கள் என்று மற்றவர்களிடம் பேசுவார்கள். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாதீர்கள். உங்கள் மௌனம் அவர்களை புண்படுத்தும். உங்கள் வளர்ச்சி அவர்களை பயமுறுத்தும். ஒரு நச்சு மனிதனை உங்கள் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறியும் அந்த நொடி உங்கள் மூளைக்கு ஒரு புதிய புத்துயிர் கிடைக்கும். இதுவரை உங்களை சுற்றி இருந்த அந்த அடர்ந்த இருள் விலகி உங்கள் இலக்குகள் மிக தெளிவாக தெரியத் தொடங்கும். உங்கள் வெற்றிக்கு தடையாக இருக்கும் ஒரு முள்ளை கூட உங்கள் காலில் குத்த விடாதீர்கள். உங்கள் லட்சியத்தை பற்றி சிறு துளி கூட அக்கறை இல்லாத உங்களை சிறுமைப்படுத்தும் எந்த ஒரு மனிதனும் உங்கள் நட்பிற்கு தகுதியற்றவன். அந்த நச்சு மனிதர்களை உங்கள் போன் லிஸ்டில் இருந்தோ, உங்கள் சமூக வலைத்தளங்களில் இருந்தோ அல்லது உங்கள் நேரடி வாழ்க்கையில் இருந்தோ தூக்கி எறியுங்கள். இது ஈகோ அல்ல, இது உங்களின் பாதுகாப்பு. அந்த நபர்கள் யார் என்பது இப்போது உங்கள் கண்முன்னே தெரிகிறதா? அவர்களின் பெயரை சொல்லத் தேவையில்லை. ஆனால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்திலும் இருக்கக்கூடாது. அவர்களை உங்கள் இதயத்திலிருந்து வெளியேற்றினால்தான் உங்களை மதிக்கக்கூடிய, உங்கள் கனவுகளை பகிர்ந்து கொள்ளும் மனிதர்கள் உங்கள் வாழ்க்கைக்குள் நுழைய முடியும். இந்த நச்சு மனிதர்களை புறக்கணிப்பது உங்கள் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் ஒரு மிகப்பெரிய துப்புரவு பணி. உங்களின் மதிப்பை சிதைக்கும் 4வது இடம் உங்களின் கடந்த கால தோல்விகள் புதைந்து கிடக்கும் அந்த நினைவுகளின் உலகம். பல மனிதர்கள் இப்போதும் ஏன் ஒரு நிலையில் தேங்கி நிற்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பது நிகழ்காலத்தில் அல்ல, நேற்று அவர்கள் செய்த தவறுகளில், நேற்று அவர்களை யாரோ ஏமாற்றிய தருணங்களில், நேற்று அவர்கள் தோற்று கீழே விழுந்த அந்த பள்ளத்தாக்குகளில். ஒரு முறை உங்களை ஒருவன் ஏமாற்றி விட்டான் என்றால் நீங்கள் அவனை திட்டிக் கொண்டே இருப்பது உங்கள் தவறு. ஒரு முறை நீங்கள் ஒரு தேர்வில் தோற்றுவிட்டீர்கள் என்றால் அந்த தோல்வியையே உங்கள் முகவரியாக மாற்றிக்கொண்டு என்னால் முடியாது என்று உங்களுக்குள் நீங்களே ஒரு சிறையை உருவாக்கிக் கொள்வது மிகப்பெரிய அறியாமை. கடந்த காலம் என்பது ஒரு சுடுகாடு. அங்கே தோண்ட தோண்ட உங்களுக்கு கிடைப்பது எலும்புகளும் அழுகிப்போன நினைவுகளும் மட்டும்தான். அதிலிருந்து உங்களுக்கு புதிதாக எதுவும் கிடைக்கப் போவதில்லை. ஆனால் பலர் ஏன் அங்கே அடிக்கடி சென்று அமர்ந்து கொள்கிறார்கள்? ஏனென்றால் தோல்வி என்பது அவர்களுக்கு பழகிப்போன ஒரு விஷயமாக மாறிவிட்டது. தோல்வியை சுமந்து கொண்டு நடப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தருகிறது.
நான் தோற்றுவிட்டேன், அதனால் என்னால் முயற்சி செய்ய முடியாது என்று நீங்களே ஒரு சாக்குப்போக்கை உருவாக்கி கொள்ள அது வசதியாக இருக்கிறது. ஆனால் இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவன் நேற்று என்னவாக இருந்தான் என்பது முக்கியமல்ல, அவன் இன்று என்னவாக மாறப்போகிறான் என்பதுதான் இந்த உலகிற்கு தேவை. உங்கள் தோல்விகளை புறக்கணியுங்கள். அந்த தோல்விகள் உங்களுக்கு தந்த பாடத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வலியை உங்கள் தோளில் சுமக்காதீர்கள். அந்த வலி உங்களை நடக்க விடாமல் தடுத்து கொண்டே இருக்கும். ஒரு பறவை உயர பறக்க வேண்டுமானால் அது தன் இறக்கைகளை மட்டும் நம்ப வேண்டும், தன் எடையை குறைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் கடந்த காலத்தின் சுமைகளே உங்கள் எடையை அதிகரித்து உங்களை கீழே பிடித்து இழுத்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் உங்களை புறக்கணித்து தூக்கி எறிய வேண்டியது அந்த பழைய நீங்களைத்தான். அன்று நான் இப்படி செய்திருக்கலாமோ, அன்று அவன் அப்படி செய்திருக்க கூடாதோ என்று அந்த இறந்த காலத்தின் மீது நீங்கள் நடத்தும் விவாதம் உங்கள் நிகழ்காலத்தை அழிக்கும் ஒரு கொடிய நோய். நிஜத்தில் வெற்றிகரமான மனிதர்கள் அனைவரும் தோல்விகளை பார்த்தவர்கள்தான். ஆனால் அவர்கள் தோல்விகளை திரும்பி பார்க்கவில்லை. மாறாக அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு அந்த தோல்விகளின் மீது ஒரு படிக்கட்டை கட்டி அதன் மேல் ஏறி நின்றார்கள். நீங்கள் அந்த படிக்கட்டை உருவாக்காமல் தோல்வியின் பள்ளத்திலேயே அழுது கொண்டிருக்காதீர்கள். ஒருமுறை நீங்கள் அந்த தோல்விகளை, அந்த அவமானங்களை, அந்த கசப்பான நினைவுகளை புறக்கணித்துவிட்டு முன்னோக்கி பார்க்க தொடங்கினால் உங்களுக்கு பின்னால் கிடக்கும் அந்த குப்பைகள் உங்களுக்கு தெரியாது. உங்கள் முன்னே விரிந்து கிடக்கும் அகன்ற பாதையும் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு மட்டுமே உங்கள் கண்களுக்கு தெரியும். அந்த தெளிவுதான் உங்களை வெற்றியாளராக மாற்றும். உங்கள் கடந்த காலம் உங்களை சிறைபிடிக்க விடாதீர்கள். அந்த நினைவுகளை இப்போதே புறக்கணியுங்கள். நீங்கள் யார் என்பதை உங்கள் கடந்த காலம் முடிவு செய்யக்கூடாது. நீங்கள் இன்று எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த துணிச்சலை நீங்கள் கொண்டு வரும்போது உங்கள் மதிப்பு தானாகவே உயரும். உலகம் உங்களை ஒரு பலவீனமான தோல்வியாளராக பார்க்காது. மாறாக நெருப்பிலிருந்து வெளிப்பட்ட தங்கமாக பார்க்கும். உங்கள் வாழ்க்கையின் மதிப்பை குறைக்கும் 5வது இடம், உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத, உங்களுக்கு சிறிதும் பலன் தராத அந்த வீணான விவாதங்கள் நடக்கும் இடம். ஒருவன் உங்களை விட அறிவில் குறைந்தவனாக இருக்கலாம், அல்லது உங்கள் கொள்கைகளை மதிக்காதவனாக இருக்கலாம். அவனிடம் போய் நீங்கள் எதற்காக உங்கள் குரலை உயர்த்தி கத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? அவனுக்கு உண்மையை புரிய வைக்கப் போகிறீர்களா? ஒரு முட்டாள் ஒருபோதும் உண்மையை உணரமாட்டான். அவன் உணர விரும்பாதவரை. அவன் முன்னால் நீங்கள் எவ்வளவு உண்மைகளை அடுக்கினாலும், எவ்வளவு ஆதாரங்களை காட்டினாலும் அவன் அதை ஒரு விளையாட்டாகத்தான் எடுத்துக்கொள்வான். நீங்கள் அங்கே விவாதிக்கும் ஒவ்வொரு நொடியும் உங்கள் நேரத்தையும், உங்கள் ஆற்றலையும், உங்கள் கௌரவத்தையும் குப்பையில் வீசுகிறீர்கள். அந்த விவாதத்தில் நீங்கள் வென்றாலும் அந்த வெற்றியில் எந்த பெருமையும் இல்லை. ஏதோ ஒரு தெருவோரத்தில் நடக்கும் சண்டையில் நீங்களும் ஒருவராக நின்று கொண்டிருந்தால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை எப்படி மதிப்பார்கள்? விவாதம் செய்வதை தவிர்த்துவிட்டு அங்கிருந்து அமைதியாக விலகிச் செல்லுங்கள். உங்கள் மௌனம்தான் அந்த விவாதத்தில் நீங்கள் கொடுக்கும் ஆகச்சிறந்த பதில். மௌனத்திற்கு உள்ள சக்தி 10,000 வார்த்தைகளுக்கு இல்லை. எப்போது நீங்கள் பேசாமல் விலகிச் செல்கிறீர்களோ அப்போதே உங்கள் உயர்வு அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் எதற்காகவும் யாருக்காகவும் உங்கள் நிதானத்தை இழக்காதீர்கள். விவாதங்களில் வெல்வது உங்கள் இலக்கல்ல, வாழ்வின் இலக்குகளில் வெல்வதுதான் உங்கள் நோக்கம். அந்த இலக்கை நோக்கி நீங்கள் அமைதியாக நகர்ந்தால் காலம் உங்களுக்காக பேசும். இன்று நீங்கள் புறக்கணிக்கும் அந்த சண்டைகள் நாளை உங்களை ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக செதுக்கும். இப்போதெல்லாம் ஒருமுறை யோசியுங்கள். நீங்கள் இதுவரை நாம் பார்த்த இந்த 5 இடங்களில் எதிலெல்லாம் சிக்கி கிடந்தீர்கள்? விமர்சனங்கள், அவமானங்கள், நச்சு மனிதர்கள், கடந்த கால தோல்விகள், வீணான விவாதங்கள், இவைதான் உங்களை சுற்றி கட்டப்பட்டிருக்கும் சங்கிலிகள். இந்த சங்கிலிகளை உடைக்க தேவையான ஒரே ஆயுதம் புறக்கணிப்பு. நீங்கள் எதெல்லாம் புறக்கணிக்க வேண்டும் என்று இன்று தீர்மானிக்கிறீர்களோ அதை தீர்மானித்த மறுநொடியே நீங்கள் புதிய மனிதராக மாறிவிட்டீர்கள். உலகம் உங்களை மதிக்கத் தொடங்க வேண்டும் என்று நீங்கள் தேடி போக வேண்டாம். உங்களை நீங்கள் மதித்து, உங்கள் நேரத்திற்கு மரியாதை கொடுத்து, உங்களை சிதைக்கும் அனைத்தையும் புறக்கணித்தால் போதும். இந்த உலகம் தானாகவே உங்களை தேடி வரும். ஒரு சிங்கம் வேட்டையாடும் போது தன்னை சுற்றி இருக்கும் சிறு உயிரினங்களின் சத்தத்தை கேட்பதில்லை. அது தன் இலக்கை பார்த்தபடி பாய்கிறது. நீங்களும் அந்த சிங்கத்தைப் போல உங்கள் இலக்கில் மட்டும் குறியாக இருங்கள். உங்களை இழுக்கும் அனைத்தையும் புறக்கணியுங்கள். இன்று நீங்கள் எடுக்கும் இந்த முடிவு உங்கள் எதிர்காலத்தை எழுதப்போகும் முதல் எழுத்து. உங்களை போன்ற லட்சியமுள்ள மனிதர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். உங்கள் மாற்றத்தை காண நான் காத்திருக்கிறேன். புறக்கணிக்க கற்றுக்கொள். உலகமே உன்னை திரும்பி பார்க்கும்.